சரசக்கா, சரசு நீ சரசு அந்த புடவை எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க. கவிதாக்கு நீங்க புடவை வாங்கி கொடுத்தது என்கிட்ட நீங்க சொல்லாம இருந்தது நல்ல விஷயம் தாங்க. இப்படிதான் இருக்கணும். சரசு எனக்கு ஒன்றும் புரியல. நிஜமாவே உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையா? இல்லங்க. அம்மா பூஜைக்கு நாழி ஆயிட்டே இருக்கு. சித்த வரையலா? வரேன். வாங்க போலாம். முதல்ல பூஜையை முடிச்சிடலாம். என்னங்க தயங்கிட்டே நிக்கிறீங்க? வாங்க. என்னங்க நீங்க வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்கு? என்னங்க, அம்மனுக்கு கட்டியிருக்கிற புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க, அம்மனுக்கு கட்டியிருக்கிற புடவையும் நீங்க வாங்கி கொடுத்தது தானே? அம்மன் கட்டி இருக்கிறது நான் வாங்கி கொடுத்த புடவையா? அட கடவுளே, என்ன குழப்பம்? ரெண்டு பேரும் நான் வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இதில் அம்மனுக்கு நான் தான் புடவை வாங்கி கொடுத்தேன்னு வேறு சொல்கிறாங்க. நான் எப்போ அம்மனுக்கு புடவை வாங்கினேன்? சர்ஸுக்கு புத்தி கித்தி கெடுப்போச்சா? நேற்று வரைக்கும் கவிதாவுக்கு என் புடவை வாங்கி கொடுத்தேன்னு திட்டிகிட்டே இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு வந்து கவிதாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தது நல்ல காரியம்னு சொல்கிறான். என்ன நடக்குதுன்னே புரியலையே. கடவுளே, ஏன் என்னை இப்படி பாடாப்படுத்துற? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதுல இருந்து என்னை காப்பாத்து தாயே.
என்னங்க உங்க நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இப்படி அநியாயமா தலையில அடிபட்டு உங்க கை கால்லாம் அசைக்க முடியாம போயிருச்சு. இப்படி பேச முடியாம போயிட்டு பச்சை குழந்தை மாதிரி ஆயிட்டீங்களேங்க. அம்மா அழாதம்மா, டாக்டர் சொல்லி தானே அனுப்புனாரு. ஆமா, அவைய 1000 சொல்லுவாவ, அவங்களுக்கு என்னடா தெரியும். பாவுண்டா இவரு, வீட்டுல அங்கிட்டு கிட்டு ஓடிட்டு தெரிஞ்ச மனுஷன் இப்படி ஓஞ்சு போய் கை கால் வழங்காம படுத்து கிடக்குறாரு. சுந்தரி சுந்தரின்னு என்னைய சென்னைக்கு கூட்டா கூட எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்படிப்பட்ட மனுஷன் இப்படி படுத்து கிடக்கும் போது கட்டில பொண்டாட்டியால எப்படிடா பாத்துட்டு இருக்க முடியும். அத்தை, இது பாருங்க, அவரே உடம்புக்கு முடியாம இருக்காரு. இப்ப போய் நீங்க இப்படி அழலாமா? அதான் டாக்டர் சீக்கிரமா சரியாயிடும் சொல்லியிருக்காருல்ல. அழாதீங்க அத்தை. அழாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மாமாவை அப்படியே விட்டுருவோம். நல்லா கவனிச்சா 6 மாசத்துல பழைய மாதிரி ஆயிடுவார்னு டாக்டரே சொல்லியிருக்காருல்ல. தைரியமா இருக்கா, அழாத. எங்க அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. 1 வருஷத்துக்கு எனக்கு கல்யாணம்ன்ற பேச்சே கிடையாது. வேலைக்கும் நான் போகல. வீட்டுல கிடந்து நான் யாருக்கும் உபயோகம் இல்லாம என் வாழ்க்கையே வீணா போச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ மாமாவை ஒரு குழந்தை மாதிரி கடவுள் என் கையில கொடுத்ததா நான் நினைச்சுக்கிறேன். இனிமே மாமாவை 24 மணி நேரமும் கவனிச்சுக்கிறது தான் என்னோட முழு நேர வேலை. அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இனிமே மாமா மொத்தமா ஏன் பொறுப்பு தான். அவரை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் அவரை ரொம்ப கவனிக்கிற விதத்துல நல்லாவே கவனிச்சுப்பேன். மாமாவோட நிலைமை இனிமே இப்படித்தானு தெரிஞ்சா இங்கேயே வச்சிருக்கிறது எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதனால வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? மாமா அவசரப்பட வேண்டாம். ஒரு நாள் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, அதனால அப்பா ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். பகல்ல இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம், நைட்டு நம்ம 2 பேர் பார்த்துக்கலாம். சரி மாப்பிள்ள. சரி, நாங்கள் கடை கிளம்புறோம். அம்மா நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வா. திவ்யாவும் ஜோதி இங்கே இருக்கட்டும். ஏங்க நம்பிக்கையா இருங்க, நான் வீட்டுல போய் உங்களுக்கு சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம குல தெய்வத்தை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். பத்திரமா இருந்துக்கங்க, பாத்துக்க. மாமா பத்திரமா இருங்க, சீக்கிரமா குணமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாங்க கடை கிளம்புறோம் மாமா. வரேன் மாமா. என்னப்பா அப்பா, கடைக்கு 10 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே புழுங்கி இப்படி ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. பிஸ்னஸில் லாபம் நஷ்டம் வரும்பா. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துப்பீங்க. நீங்கள் அனுபவசாலி நினச்சேன்ப்பா நான்.
ஆனால் இப்படி கவலையை மனசுக்குள்ளேயே போட்டு உடம்பையே கெடுத்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைப்பா. இப்படிலாம் அவன் தெரிஞ்சிருந்தா கடன் நஷ்டம் ஆனது நான் உங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன்ப்பா. அப்பா எல்லாம் சரியாயிடும்பா. நானே கொலைகேஸில் மாட்டி ஜெயிலுக்குள்ள தூக்கில் தொங்க வேண்டியவன். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு தானே நான் நினச்சேன். ஆனால் தெய்வம் அதுலேருந்து என்னை காப்பாற்றி விடலையா? அந்த மாதிரி நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கலப்பா. உங்களுக்கும் கெடுதல் நடக்காது. நீங்கள் தைரியமாக இருங்கப்பா. நான் கடைக்கு போயிட்டு வரேன். திவ்யா, அப்பா பார்த்துக்க. மாமா, எதுக்கும் கவலைப்படாம இருங்க மாமா. உங்க மனசுக்குள்ள ஏதோ பெரிய மன அழுத்தம் இருக்கிறதாகவும் ஏதோ எங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற வைராகியம் இருக்கிறதாகவும் டாக்டர் சொன்னாரு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருக்கோம். நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்களோட ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் மாமா. நீங்க தைரியமா இருங்க. என்னங்க, என்ன யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்கீங்க? இப்படி வந்து உட்காருங்க. உட்காருங்க. சரசு, உன் வீட்டுக்காரர் இப்படி வெளிரி போய் உட்கார்ந்துருக்காரே, என்னாச்சு? பாவம் கவிதா, இதுக்கு மேல இவரை கஷ்டப்படுத்த வேண்டாம். அவர் உனக்கு புடவை வாங்கி கொடுத்த விஷயத்த நான் எப்படி சகஜமா எடுத்துக்கிட்டேன்னு புரியாம என் புருஷன் ஒரே டென்ஷனா இருக்காரு. நீ அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லு. அவருக்கு தான் நடந்தது என்னன்னு தெரியுமே சரசு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் இப்ப அம்மனுக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால சொன்னா தப்பில்ல. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவன் எப்படியாவது மாட்டணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலுக்காக ஒரு புது புடவையை வாங்கி அம்மனுக்கு சாத்தணும்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். என் வேண்டுதலுக்காக ஒரு புது புடவையை வாங்கி அம்மனுக்கு சாத்தணும்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். அந்த புடவையை வாங்குறதுக்கு நேத்து புடவை கடைக்கு வந்திருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீங்க முதல் மாச சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சரசுக்கு புடவை வாங்குறதுக்கு அங்க வந்திருந்தீங்க. புடவை கடையில தானே நம்ம சந்திச்சோம், உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமா, அதான் நான் உங்ககிட்ட வேண்டுதல் விஷயத்தை எல்லாம் சொன்னேன். நீங்க உடனே உன்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவனை கண்டுபிடிச்சே தீருவேன்னு
சரசு வேற சபதம் போட்டிருக்கா. அதனால அந்த அயோக்கியனை கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. சரசு வார்த்தையை நானும் காப்பாத்தணும். உன் வேண்டுதல்ல சரசுவோட பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால சரசு சார்பா உனக்கு இந்த நேர்த்தி கடன் புடவையை நான் வாங்கி தரேன், நீ அம்மனுக்கு சாத்துன்னு சொல்லிட்டு அந்த புடவையே வாங்கி கொடுத்தீங்க. அதானே நடந்துச்சு? ஆமா, அதுதான் நடந்தது. நம்ம வேண்டுதலை வெளியில எல்லார்கிட்டயும் சொன்னா பிரார்த்தனை பலிக்காது. அதனால பிரார்த்தனை முடியிற வரைக்கும் யார்கிட்டயும் நீ சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல மாட்டேன்னு நீங்களும் நானும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க சரசுக்கு புடவை வாங்கிட்டு போயிட்டீங்க. அதானே நடந்தது? ஆமா, அதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுத்தேன். நீங்க பண்ண சத்தியத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. கடைசி வரைக்கும் சரசு எப்படி எப்படி கேட்டு பார்த்தாலும் நீங்க எனக்கு புடவை வாங்கி கொடுத்த விஷயத்த சரசு கிட்ட நீங்க ஒத்துக்கவே இல்லை. அதனாலதான். ஆனா நான் ஒரு பொம்பளை, உங்களை மாதிரி வைராக்கியமா எனக்கு இருக்க தெரியல. அதான் மனசு கேட்காம நான் நேத்தே போன்ல சரசு கிட்ட நீங்க எனக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல அம்மன் பிரார்த்தனையை சொல்றதுக்குள்ள என் போன்ல சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. என்னாலையும் போன் பண்ண முடியல. சரசுவுக்கு என் போன் லைன் கிடைக்கல. அதான் பாவம், ராத்திரி முழுக்க நீங்க தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு சரசு சொன்னா. எனக்கு கஷ்டமாய் போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏன் கவிதாக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியாம நான் உங்க கூட சண்டை போட்டு திட்டி உங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். பரவாயில்ல. காலையில அம்மன் பூஜைக்கு நீங்களும் சரசுவும் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா புடவை வாங்கி கொடுத்து என் பிரார்த்தனையில பங்கெடுத்துக்கிட்டது நீங்க 2 பேரும் தானே. அதான் சரசுவை வர வச்சு உண்மையை சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க. புடவையை சமாளிக்க இவ்வளவு டிராமா பண்ணிருக்க. பயங்கரமான ஆள் தான் நீ. என்னங்க, உண்மைய சொன்னா பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நீங்க என்கிட்ட கவிதாக்கு புடவை வாங்கி கொடுத்த விஷயத்த கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு ஹரிச்சந்திரன் மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாத்த, கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த கடைசி வரைக்கும் எல்லா பழி பாவங்களையும் சுமந்துக்கிட்டு பேசாமலே இருந்தீங்க. உங்களை போய் நான் ராத்திரி முழுக்க கண்டபடி சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசி சாபம்லாம் விட்டேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படிங்க இருந்தீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சரசு, என்ன சரசு? இல்லங்க, பாத்தியா கவிதா, என் புருஷனை பாரு. அப்பனுக்கு இல்லாத மனுஷனா சொன்ன வார்த்தையை காப்பாத்த எதையும் தாங்கும் இதயமா நின்னாரு. நான் கொடுத்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டாரு. இதை விட ஒரு பொண்டாட்டிக்கு வேற என்ன பொக்கிஷம் வேணும் கவிதா? என் புருஷன் தெய்வம். ஆஹா, அதுக்கும் மேல.
பூஜை நிறைவேறதுக்கு முன்னாடி என்னை இங்க வர வச்சு எனக்கு உண்மையா சொல்லிட்டேன். சரியான அவசரம் கொடுக்க. பாதி உண்மையை என்கிட்ட சொன்னதுனால உனக்கு பாதி பலன் தான் கிடைக்கும். உனக்கு பாதி புருஷன் தான் கிடைக்க போறாரு. பரவாயில்ல, எனக்கு பாதி புருஷன் கிடைச்சாலே போதும். அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க.